நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. தமிழ் ஜோதிடத்தில் பார்க்கும்போது கன்னி ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு நுணுக்கமான அறிவுள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை பற்றி ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க கூட எந்தெந்த ராசியில் ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், மகரம், மீன ராசி இவங்கெல்லாம் ஒத்து போவாங்க. நீர் ராசி எல்லாமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒத்து போகும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரிஷப ராசியும் மகர ராசியும் உங்களுக்கு ரொம்ப ஒத்து போகும். ஏன்னா அதுவும் நில ராசி. மன வாழ்க்கை, தொழில் இதெல்லாம் ஒத்து போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் ராசிகள் எல்லாமே விருச்சிகம், மீனம், கடகம் இதெல்லாமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒத்து போகும். இவங்க கூட தொழில் அமைச்சாங்க, வாழ்க்கை துணை அமைந்தது அப்படின்னா கூட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசி அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய அறிவுத்திறன், நுட்பமான அறிவு எல்லாருக்கும் மைண்டில் வரும். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. இவங்களுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னாவே இந்த அறிவுத்திறனை தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் பெரிய சாகசம் செய்யணும் அப்படின்னு மன தெளிவோடு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள். எப்பவுமே உணர்வுபூர்வமாக யோசிப்பாங்க. ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த பகுப்பாய்வு திறன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அருமையாக வரும். ஒவ்வொருடைய மனதையும் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை கரெக்டாக செயல்படுத்தவும் செய்வாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஆனால் முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு கடந்த 3-4 ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், குடும்ப ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாக கூட ஒரு சில இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு நுட்பமான அறிவு இருக்கும். மற்றவங்க இவங்களை காயப்படுத்தினாலும் கூட நீ தவறான பாதையில் போயிட்டுருக்க அப்படின்னு போய் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ தவறான பாதையில் போயிட்டுருக்க, நீ அந்த பாதையில் போக வேணாம், சரியான பாதையில் போ அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இதை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த அடுத்தவங்களுக்கு போய் இந்த அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு இதை இந்த புத்திசாலித்தனத்தை தனக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த கன்னிராசி அப்படின்னா தன்னை கூட இருக்கிறவங்க, தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நண்பர்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடிய, ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அல்லது கன்னிராசியில் பிறந்த நபர்கள் கூட உங்களுக்கு உறவு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுவீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாமே உங்களுக்காக அவங்க பயன்படுத்துவாங்க. தன்னை கூட இருக்கிறவங்க கரெக்டான போகணும், சரியான இடத்த அச்சீவ் பண்ணணும், சரியாக மேலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை ஊக்கமூட்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதிகமாக தன்னுடைய சொந்த லைஃபுக்காக அதிகம் பயன்படுத்திக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த அந்த மாதிரி நண்பர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி ஒரு நண்பர் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கோங்க, மனசார சொல்லிக்கோங்க, அவங்களுக்கு நன்றி போய் சொல்லிடுங்க. ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே தன் கூட இருக்கிறவங்கள கரெக்டாக கொண்டுட்டு போகணும். ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கக்கூடியவர், கரெக்டான பாதையில் போகக்கூடியவர், புத்திசாலித்தனமாக நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. அதனால தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா மன தெளிவோடு எடுப்பாங்க. எல்லாத்தையுமே பகுத்தாய்ந்து திறமையாக ஒரு முடிவெடுக்க தெரிந்தவங்க அப்படின்னு இவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப பொறுமையாக தான், நிதானமாக தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப விரைவாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். அப்படி இந்த மாதிரி நிறைய திறமைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் அவங்கக்கிட்ட ஒரு உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக இதுக்காக எவ்வளோ கவலைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வழியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனதார அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கோங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கன்னிராசி என்பர்கள் பொதுவாகவே புதனை அதிபதியாக கொண்டதுனால இவங்க ஒரு சில விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமை அன்று
அன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கையில் ஒரு சுண்டு விரலில் ஒரு மோதிரத்தை அணிஞ்சிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் இதை அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மனம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், புதனுடைய அந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாகணும் அப்படின்னா தியான பயிற்சி செய்யுங்க. அந்த மரகத மோதிரம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீங்க. அந்த அமைதி மேம்பட்டு உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த கன்னிராசிக்கு ரொம்ப பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் எல்லாமே ரொம்ப பொருந்தி வரும். இந்த கன்னிராசி ஒரு மனதெளிவோடு ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறதுனால இவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உறவு ரீதியாக கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வீட்லேயே கூட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பொதுவாகவே இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு கன்னிராசியில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்திருக்கு அப்படின்னா அப்பா அம்மாக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஒரு சில தொந்தரவுகள்லாம் வரும். தந்தைக்கு ஒரு சில வளர்ச்சி தடைப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னிராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி தான். ஏன்னா கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க என்ன தான் ஊக்கமானாலும் ரொம்ப தெளிவாக சிந்தித்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத அவப்பேரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு இணைந்து செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். 10ல் குரு வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10ல் குரு இருக்கும்போது ஒரு சில இன்னல்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறுதி காலகட்டம். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ல் குரு இருக்கும்போது ஒரு சில இன்னல்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத மன வருத்தம், மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டகச்சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் 15 நாட்களும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா கூட அது செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு இடமாற்றம் ஏற்படலாம். இந்த மனக்கலக்கம் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். மனதில் நல்ல சந்தோஷம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 11ல் குரு வரும்போது ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வைகாசி மாதத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக முயற்சி ஒரு சில விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் பிரிந்த உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். பொறுத்திருந்த உங்களுக்கு இந்த பொறுமைக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வைகாசி மாதத்தை பார்க்கும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வைகாசி 1லேருந்தே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய கன்னிராசிக்குன்னு பார்க்கும்போது 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானத்தோட அதிபதி என்பதனால தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் ஒரு சில போட்டிகள், தொந்தரவுகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு, வெளியூரில் இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த கன்னிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வைகாசி 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் அமரும் போது இனிமையான காலகட்டம், ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். வைகாசி 12 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முன்னாடி சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மன கஷ்டம், மனபாரம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. அதை தொடங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் காட்டுவீங்க. தொடங்குவீங்க, ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். குறிப்பாக கன்னிராசி என்பர்கள் பொது வாழ்வில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு இந்த வைகாசி மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய பெயரில் ஒரு சொத்து வாங்குவீங்க. வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியில் கூட ஒரு சில சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் இந்த வைகாசி மாதத்தில். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நாங்கள்லாம் சொல்கிறோம், அது பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த கன்னிராசி என்பர்கள் யாராவது கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. வைகாசி 26க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் வரும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 9 இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் குருவோடு இணையும் போது திடீர்னு மாற்றங்கள் வரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து ஆச்சரியமூட்டுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். பெரிய பெரிய பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய சலுகை கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்பட்டு பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் முதல் பாதி கொஞ்சம் இடைஞ்சலாகவும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. 2ஆம் பாதி அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டகச்சனி காலகட்டம் என்பதனால சனீஸ்வரரை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். நம்பிக்கையோட மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு